ஓம் சாந்தி. பிப்ரவரி 4, 2026. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்திலேயே நீங்கள் புதியதும் தனித்துவமானதுமான இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவரும் நடிகர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எவருடைய பாகமும் இன்னும் ஒருவருடையதை போன்று அதே விதமாக இருக்க முடியாது. கேள்வி: மாயையை வெல்வதற்கு ஆன்மீக போர் வீரர்களாகிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறை யாது? பதில்: ஓ ஆன்மீக போர் வீரர்களே, சதா தொடர்ந்தும் ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். ஆத்ம உணர்வுடையவர்களாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். தினமும் காலையில் எழுந்து நினைவில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்தால் நீங்கள் மாயையை வெற்றி கொள்வீர்கள். நீங்கள் எவ்விதமான தவறான சிந்தனையில் இருந்தும் காப்பாற்றப்படுவீர்கள். நினைவு என்னும் இனிமையான வழிமுறை உங்களை மாயையை வெல்பவர்கள் ஆக்கிவிடும். பாடல்: கடவுளின் சகப்பாடிகளாக இருப்பவர்களை புயல்கள் என்ன செய்யும்? ஓம் சாந்தி. இப்பாடல் மனிதர்களால் இயற்றப்பட்டது. எவரும் அதன் அர்த்தத்தை முற்றிலுமாகவே புரிந்து கொள்வதில்லை. பக்தர்கள் புகழ் பாடல்களையும் பக்தி பாடல்களையும் பாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் முற்றிலுமாக எதையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் பெருமளவிற்கு புகழ் பாடுகிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் எவரையும் புகழ தேவையில்லை. குழந்தைகள் ஒருபொழுதும் தங்களுடைய தந்தையை புகழ்வதில்லை. அவர்கள் தனது குழந்தைகள் என்பது தந்தைக்கு தெரியும். தந்தைக்கு அவர் தங்களுடைய தந்தை என்பதும் தெரியும். இப்பொழுது இது ஓர் எல்லையற்ற விஷயமாகும். எப்படி இருப்பினும் அனைவரும் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் தொடர்ந்தும் அவரை நினைவு செய்கிறார்கள். அவர்கள் கடவுளுக்கு கூறுகிறார்கள், ஓ பாபா. அவருடைய பெயர் சிவ் பாபா ஆகும். நாங்கள் அனைவரும் ஆத்மாக்கள். அவரும் ஓர் ஆத்மாவே ஆவார். அவரே பரமாத்மா. அவர் பரம் என்று அழைக்கப்படுகின்றார். நாங்கள் அவருடைய குழந்தைகள் ஆவோம். அவரும் பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். அவருடைய வசிப்பிடம் எங்கே உள்ளது? பரந்தாமத்தில். ஆத்மாக்கள் அனைவரும் அங்கே வசிக்கிறார்கள். ஆத்மாக்கள் நடிகர்கள் ஆவார்கள். ஒரு நாடகத்தில் உள்ள நடிகர்கள் அனைவரும் வரிசை கிரமமானவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தனது பாகத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவரும் ஓர் ஊதியத்தை பெறுகிறார்கள். அங்கு வசிக்கின்ற ஆத்மாக்கள் அனைவரும் நடிகர்கள் ஆவார்கள். எவ்வாறாயினும் ஒவ்வொருவரும் ஒரு வரிசை கிரமமான பாகத்தை பெற்றுள்ளார்கள். எவ்வாறு ஆத்மாக்களில் அவர்களுடைய அழிவற்ற பாகங்கள் பதியப்பட்டுள்ளன என்பதை ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார். இரு ஆத்மாக்களுக்கு ஒரே விதமான பாகம் இருக்க முடியாது. அனைவருக்கும் ஒரே அளவான வலிமை இருக்க முடியாது. முதலில் சிவனாகிய ருத்ரரின் மாலைக்குள் வருபவர்களுடையதே அதிசிறந்த பாகங்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு நாடகத்தில் உள்ள மிக சிறந்த நடிகர்கள் அதிக அளவு புகழப்படுகிறார்கள். அவர்களை பார்ப்பதற்கு மக்கள் அங்கு செல்கிறார்கள். இங்கு இது ஓர் எல்லையற்ற நாடகம். ஒரு தந்தையே இந்த எல்லையற்ற நாடகத்தின் உச்சியில் இருக்கின்றார். அவரே அதிமேன்மையான நடிகரும் படைப்பவரும் இயக்குனரும் எனவும் நீங்கள் கூற முடியும். மற்ற நடிகர்கள், இயக்குனர்கள் போன்ற அனைவரும் எல்லைக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் அனைவரும் தங்களுடைய சிறிய பாகங்களை பெற்றுள்ளார்கள். ஆத்மாவே ஒரு பாகத்தை நடிக்கின்றார். எவ்வாறாயினும் ஷரீர உணர்வின் காரணமாக அந்நபரின் பாகம் அத்தகையது என அவர்கள் கூறுகிறார்கள். தந்தை கூறுகின்றார், ஆத்மாவில் முழு பாகமும் உள்ளது. நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். சத்யுகத்தில் அனைவரும் ஆத்ம உணர்வில் இருக்கிறார்கள் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். அவர்களுக்கு தந்தையை தெரியாது. இங்கு கலியுகத்தில் அவர்கள் ஆத்ம உணர்வில் இருப்பதும் இல்லை. அவர்களுக்கு தந்தையையும் தெரியாது. நீங்கள் இப்பொழுது ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதுடன் உங்களுக்கு தந்தையையும் தெரியும். பிராமணர்களாகிய நீங்கள் தனித்துவமான இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். உங்களுக்கு ஆத்மாவை பற்றியும் எவ்வாறு ஆத்மாக்கள் அனைவரும் நடிகர்கள் என்பதும் தெரியும். அனைவரும் தம் தம் சொந்த பாகத்தை பெற்றுள்ளார்கள்.
இரு ஆத்மாக்களுக்கு ஒரே விதமான பாகம் இருக்க முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவிலும் முழு பாகமும் பதியப்பட்டுள்ளது. உண்மையில் ஆத்மாவே ஒரு நாடகத்தில் ஒரு பாகத்தை பெறுகின்றார். ஆத்மாவே ஒரு சிறந்த பாகத்தை பெறுகின்றார். நான் ஒரு ஆளுநர் அல்லது நான் இன்னார் என ஒரு ஆத்மா கூறுகின்றார். எவ்வாறாயினும் அவர்கள் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுவதில்லை. சத்யுகத்தில் தாங்கள் ஆத்மாக்கள் என்பதையும் தாங்கள் தங்களுடைய ஷரீரங்களை நீக்கிவிட்டு மற்றொரு ஷரீரத்தை பெற வேண்டும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அங்கு எவருக்கும் கடவுளை தெரியாது. இந்நேரத்திலேயே நீங்கள் அனைத்தையும் அறிந்து கொள்கிறீர்கள். பிராமணர்களாகிய நீங்கள் சூத்ரர்களையும் தேவர்களையும் விடவும் அதிக மேன்மையானவர்கள் ஆவீர்கள். இவ்வாறு ஆகின்ற பல்வேறு பிராமணர்களும் எங்கிருந்து வருகிறார்கள்? நூறாயிரக்கணக்கானவர்கள் கண்காட்சிகளுக்கு வருகிறார்கள். இந்த ஞானத்தை பெற்று அதை மிகவும் நன்றாக புரிந்து கொள்பவர்கள் பிரஜைகள் ஆகின்றார்கள். ஒவ்வொரு அரசருக்கும் பல பிரஜைகள் இருக்கிறார்கள். நீங்கள் பல பிரஜைகளை உருவாக்குகின்றீர்கள். புரொஜெக்டர்களில் இருந்தும் கண்காட்சிகளில் இருந்தும் இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளும் சிலர் மிகவும் சிறந்தவர்களாக ஆகின்றார்கள். அவர்கள் அனைத்து விஷயங்களையும் கற்று யோகமும் செய்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் தொடர்ந்தும் வெளிப்படுவார்கள். பிரஜைகள் வெளிப்படுவார்கள். செல்வந்தர்கள், அரசர்கள், அரசிகள், ஏழைகள் அனைவரும் வெளிப்படுவார்கள். பல இளவரசர்களும் இளவரசிகளும் இருக்கிறார்கள். சத்திய திரேதா யுகங்களுக்காக இளவரசர்களும் இளவரசிகளும் உருவாக்கப்பட வேண்டும். அவர்களில் வெறுமனே 8 அல்லது 108 பேர் இருக்க மாட்டார்கள். இப்பொழுது அவர்கள் அனைவரும் உருவாக்கப்பட்டு வருகிறார்கள். நீங்கள் தொடர்ந்தும் சேவை செய்கிறீர்கள். இதுவும் புதியதல்ல. நீங்கள் நடத்தும் வைபவங்களும் புதியவை அல்ல. நீங்கள் இதை பலமுறை செய்துள்ளீர்கள். சங்கமயுகத்தில் நீங்கள் இந்த வியாபாரத்தை மாத்திரம் செய்கிறீர்கள். நீங்கள் வேறு எதை செய்வீர்கள்? தந்தை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்கு வருகின்றார். இது உலகின் வரலாறும் புவியலும் என்று அழைக்கப்படுகிறது. அனைத்தும் வரிசை கிரமமானது. இன்னார் மிக சிறந்த சொற்பொழிவை ஆற்றினார் என சிறந்த சொற்பொழிவுகளை ஆற்றுகின்றவர்களை பற்றி அனைவரும் கூறுகிறார்கள். பின்னர் அவர்கள் வேறு ஒருவர் கூறுவதை கேட்கும் பொழுது முதலாம் நபர் மிகவும் நன்றாக விளங்கப்படுத்துவது வழக்கம் என கூறுகிறார்கள். பின்னர் மூன்றாம் அவர்கள் இருவரையும் விட சிறந்தவராக இருப்பின் இருவரையும் விட இவர் மேலும் சிறந்தவர் என அவர்கள் கூறுகிறார்கள். மற்றோரை விடவும் முன்னேறி செல்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் முயற்சி செய்ய வேண்டும். திறமைசாலிகள் உடனடியாகவே சொற்பொழிவுகளை ஆற்றுவதற்காக தங்கள் கரங்களை உயர்த்துகிறார்கள். நீங்கள் அனைவரும் முயற்சி செய்பவர்கள். நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் பொழுது நீங்கள் எக்ஸ்பிரஸ் புகை வண்டிகளில் ஆகுவீர்கள். மம்மா ஒரு விசேஷமான எக்ஸ்பிரஸ் புகைவண்டியாக இருந்தார். உங்களால் பாபாவை பற்றி அறிய முடியாது, ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஒன்றிணைந்து உள்ளார்கள். யார் பேசுகின்றார் என உங்களால் கூற முடியாதிருக்கும். சிவ் பாபாவே விளங்கப்படுத்துகின்றார் என நீங்கள் எப்பொழுதும் அதை கருத வேண்டும். பாப் தாதா இருவருக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொருவரினுள்ளும் என்ன இருக்கிறது என்பது அவருக்கே தெரியும். வெளிப்புறமாக அவர் கூறுகின்றார், இவர் மிகவும் திறமைசாலி. ஒரு தந்தை புகழை கேட்பதில் மகிழ்ச்சி அடைகின்றார். ஒருவருடைய குழந்தை நன்கு கற்று ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறும் பொழுது தனது மகன் தனது பெயரை புகழடைய செய்வார் என அவருடைய தந்தை புரிந்து கொள்கின்றார். இந்த ஆன்மீக சேவையில் இன்ன குழந்தை எப்பொழுது திறமைசாலியாக இருக்கின்றார் என்பதை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு சொற்பொழிவில் தந்தையின் செய்தியை விளங்கப்படுத்துவதே பிரதான விஷயமாகும். 5 குழந்தைகள் உள்ள ஒருவரிடம் எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள் என கேட்கப்பட்ட பொழுது தனக்கு 2 குழந்தைகளே இருக்கிறார்கள் என அவர் பதிலளித்தவரின் உதாரணத்தையும் பாபா உங்களுக்கு கொடுத்தார். மற்ற நபர் அவருக்கு கூறினார், ஆனால் உங்களுக்கு 5 குழந்தைகள் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் பதிலளித்தார், ஆனால் எனக்கு தகுதியான குழந்தைகள் 2 மாத்திரமே இருக்கிறார்கள். இங்கும் அதுவே, பல குழந்தைகள் இருக்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், இப்புதல்வி வைத்தியர் நிர்மலா மிகவும் சிறந்தவர். அவர் தனது பௌதீக தந்தைக்கு பெருமளவு அன்புடன் விளங்கப்படுத்தி
தனக்கென ஒரு நிலையத்தை திறக்குமாறு செய்தார். இது பாரதத்திற்கான சேவையாகும். நீங்கள் பாரதத்தை சொர்க்கமாக்குகின்றீர்கள். ராவணன் இந்த பாரதத்தை நரகமாக்கிவிட்டான். ஒரு சீதை மாத்திரமே சிறையில் இருக்கவில்லை. ஆனால் நீங்கள் அனைவருமே ராவணனின் சிறைக்குள் சீதைகள் ஆவீர்கள். சமய நூல்களில் அவர்கள் பல கட்டுக்கதைகளை எழுதியுள்ளார்கள். நாடகத்தில் அந்த பக்தி மார்க்கமும் உள்ளது. சத்யுகத்திலிருந்து நடைபெற உள்ள அனைத்தையும் திரும்ப திரும்ப நடைபெறும் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வழிபட தகுதி வாய்ந்தவர்களாக ஆகின்றீர்கள். நீங்கள் வழிபடுபவர்களாகவும் ஆகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்களை வழிபடுபவர்களில் இருந்து வழிபட தகுதி வாய்ந்தவர்களாக மாற்றுவதற்கு நான் வரவேண்டி உள்ளது. முதலில் நீங்கள் சத்யுகத்தவர்கள் ஆகிய பின்னர் கலியுகத்தவர்கள் ஆகின்றீர்கள். சத்யுகத்தில் அது சூரிய வம்சத்து லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாகும். ராமராஜ்யம் சந்திர வம்சமாகும். இந்நேரத்தில் நீங்கள் அனைவரும் ஆன்மீக போர் வீரர்கள். ஒரு யுத்த களத்திற்கு செல்பவர்களே போர் வீரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்கள் ஆன்மீக போர் வீரர்கள். மற்றோருக்கு பௌதீக போர் வீரர்கள். அவர்களுடைய சண்டையும் யுத்தமும் பௌதீக சக்தியுடன் உள்ளது. ஆரம்பத்தில் அவர்கள் கை சண்டை போடுவது வழக்கம். அவர்கள் தங்கள் மத்தியில் சண்டையிடுவார்கள். அவர்களில் ஒருவர் வெற்றியடைவார். இப்பொழுது அவர்கள் குண்டுகள் போன்றவற்றை உருவாக்கி உள்ளார்கள். நீங்களும் போர் வீரர்கள், அவர்களும் போர் வீரர்களே. நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதால் மாயையை வெற்றி கொள்கிறீர்கள். நீங்கள் ஆன்மீக போர் வீரர்கள். ஆத்மாக்களே சரீரத்தின் பௌதிக புலன்களின் மூலமாக அனைத்தையும் செய்கிறார்கள். தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் என்னை நினைவு செய்யும் பொழுது மாயை உங்களை உண்ணமாட்டாள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதுடன் உங்களுக்கு தவறான எண்ணங்களும் ஏற்படாது. தந்தையை நினைவு செய்வதனால் அந்த சந்தோஷமும் இருக்கும். இதனாலேயே அதை அதிகாலையில் பயிற்சி செய்யுமாறு தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். பாபா, நீங்கள் மிகவும் இனிமையானவர். ஆத்மாவும் கூறுகின்றார், பாபா, தந்தை உங்களுக்கு புரிந்துணர்வை கொடுத்துள்ளார். நான் உங்களுடைய தந்தை. உலகின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியின் இந்த ஞானத்தை உங்களுக்கு கூறுவதற்கு நான் வந்துவிட்டேன். இதுவே தலைகீழான மனித உலக விருட்சமாகும். இதுவே பல்வேறு சமயங்களினதும் மனித உலகமாகும். இது ஒரு பல்வகை நாடகம் என்று அழைக்கப்படுகிறது. அவரே இம்மனித விருட்சத்தின் விதையாவார் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். மக்கள் என்னை நினைவு செய்கிறார்கள். சிலர் ஒரு விருட்சத்திற்கும் மற்றொரு விருட்சத்திற்கும் உரியவர்கள். அவர்கள் வரிசை கிரமமாக தொடர்ந்தும் வெளிப்படுகிறார்கள். இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அந்த சமயத்தின் ஸ்தாபகராக இன்னார் அனுப்பப்பட்டார் என கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எவரும் அங்கிருந்து அனுப்பப்படுவதில்லை. நாடகத்திற்கு ஏற்ப இவை அனைத்தும் திரும்ப திரும்ப நடைபெறும். அவர் மாத்திரமே ஒரு தர்மத்தையும் ஓர் ராஜ்யத்தையும் ஒன்றாக ஸ்தாபிக்கின்றார். இது உலகில் எவருக்கும் தெரியாது. இப்பொழுது சங்கம யுகமாகும். விநாசத்தின் ஜுவாலைகள் வெளிப்பட வேண்டும். இது சிவ் பாபாவின் ஞான வேள்வி ஆகும். அவர்கள் அதற்கு ருத்ரர் என பெயரிட்டுள்ளார்கள். பிராமணர்கள் ஆகிய நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்களே அதி உயர்ந்தவர்கள் ஆவீர்கள். மற்ற வம்சங்கள் அனைத்தும் பின்னர் வெளிப்படுகின்றன. உண்மையில் அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகள் ஆவார்கள். பிரம்மா கொள்ளுப்பாட்டனார் என்று அழைக்கப்படுகின்றார். வம்சாவளி விருட்சம் உள்ளது. முதலில் அதி உயர்ந்த பிரம்மா வருகின்றார். பின்னர் மிகுதி வம்சாவளி விருட்சம் வளர்கிறது. கடவுள் எவ்வாறு உலகத்தை படைக்கின்றார் என மக்கள் கேட்கிறார்கள். அங்கு படைப்பு உள்ளது. அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது அவரை அழைக்கிறார்கள். அவர் வந்து சந்தோஷமற்ற உலகத்தை சந்தோஷமானதாக ஆக்குகின்றார். இதனாலேயே மக்கள் அழைக்கிறார்கள். பாபா, துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவரே, வாருங்கள். அவர்கள் ஹரித்வார் என்னும் பெயரை வைத்துள்ளார்கள். ஹரித்வார் என்றால் கடவுளை அடைவதற்கான வாசல் என்று அர்த்தம். அங்கு கங்கை பாய்கிறது. கங்கையில் நீராடுவதனால் அவர்களால் கடவுளை அடைவதற்கான வாசலுக்குள் செல்ல இயலும் என அவர்கள் நம்புகிறார்கள்.
ஆனால் கடவுளை அடையும் வாசல் எங்கே உள்ளது? இதில் அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை குறிப்பிடுகிறார்கள். சிவ பாபாவே வாசலாகிய கடவுள் ஆவார். அவர் துன்பத்தை அகற்றுபவரும் சந்தோஷத்தை அருள்பவரும் ஆவார். முதலில் நீங்கள் வீடு செல்ல வேண்டும். உங்கள் தந்தையையும் உங்கள் வீட்டையும் பற்றி இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். தந்தையின் சிம்மாசனம் சிறிது உயர்ந்ததாகும். ஒரு மாலையில் மலரும் குஞ்சம், அதற்கு கீழே இரட்டை மணிகளும் உள்ளார்கள். அப்பொழுது அவர்கள் ருத்ராட்ச மாலையை பற்றி பேசுகிறார்கள். ருத்ர மாலை பின்னர் விஷ்ணுவின் மாலை ஆகிறது. விஷ்ணுவின் கழுத்து மாலை ஆகுபவர்கள் பின்னர் விஷ்ணு தாமத்தில் ஆட்சி செய்கிறார்கள். பிராமணர்களின் மாலை இல்லை, ஏனெனில் அது தொடர்ந்தும் திரும்ப திரும்ப அருந்து விடுகிறது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், அனைத்தும் வரிசை கிரமமானது. இன்று நீங்கள் நன்கு முன்னேறுகிறீர்கள். நாளை புயல்களும் ஒரு கிரகணமும் ஏற்பட்டு நீங்கள் பின்தங்கி விடுகிறீர்கள். தந்தை கூறுகின்றார், சிலர் எனக்கு உரியவர்கள் ஆகின்றார்கள். தாங்கள் கேட்கும் இந்த ஞானத்தால் வியப்படைந்து அதை பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் டிரான்ஸிலும் சென்று மாலையில் கோர்க்கப்படுகிறார்கள். பின்னர் அவர்கள் முழுமையாக ஓடிவிடுகிறார்கள். அதனால் தகனம் செய்பவர்கள் ஆகின்றார்கள். ஆகவே எவ்வாறு ஒரு மாலை உருவாக்கப்பட முடியும்? பிராமணர்களின் மாலை உருவாக்கப்பட முடியாது என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். பக்தர்களின் மாலையில் பெண்களில் மீராவே பிரதானமானவர், ஆண்களில் நாரதரே பிரதானமானவர். இதுவே ருத்ராட்ச மாலையாகும். சங்கம யுகத்தில் மாத்திரமே முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அருள்வதற்கு தந்தை வருகின்றார். நீங்கள் ஸ்வர்க்க அதிபதிகளாக இருந்தீர்கள் என்பதையும் அது இப்பொழுது நரகம் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், நரகத்தை உதைத்து தள்ளிவிட்டு உங்களிடமிருந்து ராவணன் அபகரித்த ஸ்வர்க்க ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தந்தை மாத்திரமே வந்து இவை அனைத்தையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவருக்கு அனைத்து சமய நூல்களும் யாத்திரைகளும் தெரியும். அவரே விதையும் ஞானக்கடலும் அமைதி கடலும் ஆவார். ஆத்மாக்கள் இதை கூறுகிறார்கள். லக்ஷ்மியும் நாராயணரும் சத்யுகத்தின் அதிபதிகளாக இருந்தார்கள் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். அவர்கள் இருப்பதற்கு முன்னர் என்ன இருந்தது? அது நிச்சயமாக கலியுக இறுதியான சங்கம யுகமாக இருந்திருக்க வேண்டும். அது பின்னர் ஸ்வர்க்கமாகியது. தந்தை ஸ்வர்க்கத்தை படைப்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். அவரே ஸ்வர்க்கத்தை ஸ்தாபிப்பவராவார். லக்ஷ்மியும் நாராயணரும் ஸ்வர்க்க அதிபதிகளாக இருந்தார்கள். அவர்கள் யாரிடமிருந்து தங்கள் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டார்கள்? ஸ்வர்க்கத்தை படைப்பவராகிய தந்தையிடமிருந்தாகும். இதுவே தந்தையின் ஆஸ்தி. சத்யுகத்தில் தாங்கள் கொண்டிருந்த ராஜ்யத்தை எவ்வாறு லக்ஷ்மியும் நாராயணரும் பெற்றுக் கொண்டார்கள் என நீங்கள் எவரையும் கேட்க முடியும். எவராலும் உங்களுக்கு அதை கூற இயலாது. இந்த தாதாவும் கூறுகின்றார், எனக்கு இது தெரியாது. நான் அவர்களை வழிபடுவது வழக்கம். ஆனால் எனக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. இப்பொழுது தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் சங்கம யுகத்தில் ராஜயோகத்தை கற்கின்றீர்கள். கீதையில் ராஜயோகம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கீதையை தவிர வேறு எங்குமே ராஜயோகம் குறிப்பிடப்படவில்லை. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குகின்றேன். கடவுள் வந்து உங்களுக்கு சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாறுகின்ற இந்த ஞானத்தை கொடுத்தார். கீதையே பாரதத்தின் பிரதான சமய நூலாகும். கீதை எப்பொழுது உருவாக்கப்பட்டது என்பது எவருக்கும் தெரியாது. தந்தை கூறுகின்றார், நான் ஒவ்வொரு சக்கரத்தின் சங்கம யுகத்திலும் வருகின்றேன். ராஜ்யம் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த ராஜ்யத்தை இழந்து தமோ பிரதானமாகவும் சந்தோஷமற்றவர்களும் ஆகினார்கள். இதுவே ராவண ராஜ்யம் ஆகும். இது முழு பாரதத்தின் கதையாகும். பாரதமே சதா காலமும் இருக்கிறது. மற்ற அனைத்தும் பின்னரே வருகின்றன. தந்தை கூறுகின்றார், நான் உங்களுக்கு 84 பிறவிகளின் ரகசியங்களை கூறுகின்றேன். 5000 வருடங்களுக்கு முன்னர் நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள். உங்களுடைய பிறவிகளை பற்றி கூட உங்களுக்கு தெரியாது. ஓ பாரத மக்களே, இறுதியில் தந்தை வருகின்றார். அவர் ஆரம்பத்தில் வந்திருப்பாராயின் எவ்வாறு அவரால் உங்களுக்கு ஆரம்பம் மத்தியமம் இறுதியின் ஞானத்தை கொடுக்க முடியும்?
ஜனத்தொகை அதிகரித்திருக்காது விட்டால் எவ்வாறு அவரால் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்த முடியும்? அங்கு இந்த ஞானத்திற்கான அவசியம் இல்லை. இப்பொழுது மாத்திரமே சங்கம யுகத்தில் தந்தை உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் ஞானம் நிறைந்தவர் ஆவார். நிச்சயமாக அவர் இந்த ஞானத்தை பேசுவதற்கு இறுதியில் வர வேண்டும். ஆரம்பத்தில் அவரால் உங்களுக்கு எதை கூற முடியும்? இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். கடவுள் பேசுகின்றார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். இது பாண்டவ அரசாங்கத்தின் பல்கலைக்கழகமாகும். இப்பொழுது இது சங்கம யுகம். அவர்கள் அமர்ந்திருந்து யாதவர்களினதும் கௌரவர்களினதும் பாண்டவர்களினதும் சேனைகளை காண்பித்துள்ளார்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், விநாச நேரத்தில் யாதவர்களும் கௌரவர்களும் அன்பற்ற புத்தியை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் ஒருவரை ஒருவர் அவமதிக்கிறார்கள். அவர்களுக்கு தந்தையிடம் அன்பு இல்லை. கடவுள் பூனைகளிலும் நாய்களிலும் இருக்கின்றார் என அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் பாண்டவர்கள் அன்பான புத்தியை கொண்டிருக்கிறார்கள். கடவுளே பாண்டவர்களின் சகப்பாடி ஆவார். பாண்டவர்கள் என்றால் ஆன்மீக வழிகாட்டிகள் என்பது அர்த்தமாகும். அவர்கள் பௌதீக வழிகாட்டிகளும் நாங்களோ ஆன்மீக வழிகாட்டிகளும் ஆவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஆத்ம உணர்வுடையவர்களாகி இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஒரு கதாநாயக பாகத்தை நடியுங்கள். ஒவ்வொரு நடிகருக்கும் என அவருடைய சொந்த பாகம் உள்ளது. ஆகவே உங்களுடைய பாகத்தை வேறு எவருடைய பாகத்தினுடனும் ஒப்பிட வேண்டாம். 2. அதிகாலையில் எழுந்திருந்து உங்களுடன் பேசுங்கள். உங்களின் பௌதிக புலன்களிலிருந்து வேறுபட்டிருப்பதை பயிற்சி செய்யுங்கள். பாபா, நீங்கள் மிகவும் இனிமையானவர். நீங்கள் எங்களுக்கு உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றிய இந்த ஞானத்தை கொடுக்கின்றீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தையின் சமஸ்காரங்களை உங்களின் ஆதியான சமஸ்காரங்களாக ஆக்குவதன் மூலம் வீணான எண்ணங்களிலிருந்தும் பழைய சமஸ்காரங்களிலிருந்தும் விடுபடுவீர்களாக. வீணான எண்ணங்கள் அல்லது பழைய சமஸ்காரங்கள் எதுவும் ஷரீர உணர்வுடன் தொடர்புடையவை. ஆத்ம உணர்விற்குரிய சமஸ்காரங்கள் தந்தையை ஒத்ததாக இருக்கும். தந்தை எப்படி உலக உபகாரியாகவும் அனைவரையும் ஈடேற்றும் கருணை நிறைந்த ஒருவராகவும் ஆசீர்வாதங்களை அருள்பவராகவும் இருப்பதைப் போல் உங்களின் சமஸ்காரங்கள் அதே போல் இயல்பாக ஆக வேண்டும். சமஸ்காரங்களை உருவாக்குவது என்றால் உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களுக்கு ஏற்ப செயல்படுதல் என்று அர்த்தம். அனைத்தும் இயல்பாக செயல்படத்தக்க வகையில் உங்களின் சமஸ்காரங்களே உங்களின் வாழ்க்கையின் சாவி ஆகும். அப்பொழுது சிரமப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியமில்லை. ஸ்லோகம். உண்மையான முயற்சியாளர்கள் தமது ஆத்ம உணர்வு ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்த வண்ணம் தமது ரதங்களை, ஷரீரங்களை செயல்பட வைப்பார்கள். அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்புடன் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். தந்தை உங்கள் அனைவரையும் சகல மூலைகளிலிருந்தும் கண்டெடுத்துள்ளார். பல மரங்களின் கிளைகள் இப்பொழுது ஒரு சந்தன மரம் ஆகியுள்ளன. மக்கள் கூறுகிறார்கள், 2-4 பெண்களால் ஒன்றாக வாழ முடியாது. ஆனால் பெண்களான நீங்களோ உலக ஒற்றுமையை ஸ்தாபிப்பதற்கு கருவிகள் ஆகியுள்ளீர்கள். உங்களுக்கிடையே உள்ள இந்த ஒற்றுமை தந்தையின் வெளிப்படுத்தலை ஏற்படுத்தும். ஓம் சாந்தி.